கொஞ்சம் ஜாகிரதையாக கேளுங்க கேள்வியெல்லாம். ஓகே, 25 வருஷம் சார் ஆல்ரெடி நடுங்கிறாரு. டோலோ 650 போட்டு தான் ஏறி இருக்காரு. அவர் அப்பயே அங்கேயே சொல்லிட்டு தம்பி நான் மேலெல்லாம் வரமாட்டாங்க, ஏங்க நீங்க டேரக்டருக்கு நீங்க வந்து ஏதாவது பேசணுங்க. நான் சொன்னேன் நீங்கள் இன்னும் நல்ல மேலே மேலே வரணும். ஓகே, 22 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஏதாவது ஒரு சேஞ்சுக்கு நடிப்போன்னு வந்தீங்களா, இல்லை வந்து போர் அடிக்குதுன்னு வந்தீங்களா, இல்லை டேய் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி வந்தீங்களா? இல்லை, இவர் பயங்கரமாக என்னை வந்து ஒரு அன்பால் ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டார். ஏதோ ஒரு பண்ணிட்டார், பேஜார் பண்ணிட்டாரு. அப்புறம் ஒரு மாதிரி கன்வின்சிங்காக உங்களுக்கு பேர் நிஹாரிகா, உங்களுக்கு ஜோனிதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப்லாம் கொடுத்தாரு. ஆனால் ஆகாஷ் இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். ஏன்னா ஒரு எனக்கு ஆகாஷ்குள்ள ஒரு கௌதம் மேனன் அண்ட் ஒரு நம்ம ஜீவா டைரக்டர் 2 பேரும் சேர்ந்து ஒரு புது மிக்ஸான ஒரு நீங்கள் இருங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் திருப்பி வரோம். அப்புறம் இந்த டைட்டில் இந்த ஒரு டீசர் முன்னாடியே ஒன்று பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெஸ்ட் வித் த ஹோல் ஃபிலிம். ஓகே ஆகாஷ் ப்ரோ, தமிழில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 பெரிய ப்ராஜெக்டை ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சைடு டைரக்ஷனு என்ன எப்போ தான் வீட்டுக்கு போகிறீங்க? வீட்டுக்குலாம் போகிறீங்களா? படம் எப்பயோ எடுத்துட்டோம், அதனால் இல்லை. சரி, ஓகே. ஒன் சைடு முரளிகள் நிறைய இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த படம் அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். ஒன் சைடில் உள்ள இருக்கேன். இங்கே ஒன் சைடு முரளி, ஒன் சைடு மகேஸ்வரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எது டஃப்பு? ப்ரொடியூஸ் பண்ணுறது டஃப்பா, டைரக்ட் பண்ணுறது டஃப்பா? ப்ரொடியூஸ் பண்ணுறது. ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் டஃப்பு. டைரக்டர் உங்களுக்கு டைரக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு சரி. லேட்டஸ்ட்டாக எந்த மாஸ் பிஜிஎம் வந்தாலும் கீழே உங்கள் பேர் இருக்கும். இந்த படத்தில் ஏதாவது மாஸ் பிஜிஎம் இல்லை வந்து நெஞ்சை உருக்கிற மாதிரி பிஜிஎம் ஏதாவது இருக்கா? இல்லை, பயங்கர ஸ்கிரிப்ட், ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஈரமுக்கு அப்புறம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த ஸ்கிரிப்டில். அண்ட் ஆகாஷ் பயங்கரமாக இஸ் ரிட்டன் த ஹோல் ஸ்கிரிப்ட். டெஃபினெட்லி இப்போ இந்த சாங் இல்லை, வி கோயிங் டு ரிலீஸ் திஸ் சாங் ஆல்சோ, ஃபுல் சாங் இன் 2-3 days. ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு அடுத்த பாட்டும் பயங்கரமாக இருக்குமா, அவரே சொல்கிறாரு. ஓகே, ஏதாவது இப்போ ஒரு பெரிய ஸ்டாருக்கு வந்து படம் பண்ணாலே வந்து அப்டேட்னு உயிர் எடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஊறப்பட்ட படம், அதுவும் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய நபர்கள் வச்சு நீங்கள் வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அப்டேட்டுன்னும் போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தெரியல, ஃபோன் ஆஃப் பண்ணுறீங்க, விட வேண்டியது தான். ஓகே ஓகே. படத்தை பற்றி ஒன் சைடு முரளியை பற்றி ஒரு வரிகள். சார் நீங்கள் டைரக்டர் சார், நான் ஏங்க சொல்லணும்? நடிக்கிறீங்க. நான் ஆல்ரெடி நடிச்சுன்னு தான் இருந்தேன். இந்த 22 வருஷமும் நடிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன சார் என்ன கேட்டீங்களா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். அவர் டைரக்டருங்க பேசிட்டோம், ஒரு படம் பற்றி அவர் தான் பேசணும். நடிகரா நீங்கள் சொல்லலாம் இல்லை நீங்கள்? சரி சொல்லுங்கள். படத்தை பற்றியா சார்? ஆமாம். இல்லைங்க, எப்படி இந்த டிராஃபிக் இவ்வளோ தூரம் இங்கே வந்தோன்ற ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு லைக் இதயம் மொழின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் தான் எனக்கு. ஸோ ஆசைப்பட்டு காஸ்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. ஸோ கரெக்டாக போயிட்டுருக்கு, பார்ப்போம். நான் பேச மாட்டேன், என் படம் தான் பேசும் என்கிறார். ஓகேவா? சரி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அவ்வளோதான். தேங்க்யூ. நீங்கள் டான்ஸ் ஆடின சாங்கையே படம் மாதிரி லூப்பில் போட்டு பார்ப்பானுங்க பசங்க. படம் நடிச்சிருக்கீங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். Hi everyone. Thank you so much for all the love. நீங்கள் நான் கத்தும் போது எனக்கு லைட்டாக கூஸ் பம்ப்ஸ் வருது. தேங்க்யூ. சரி, நான் ஒரு டீசரில் பார்த்தேன், நீங்கள் ஏதோ நிலாவில் இருக்கிறீங்க, ராக்கெட்டில் போயிட்டீங்களா? படம் பாருங்க தெரியும். இப்படிலாம் வந்து ஒருத்தவங்களை அது வேற எட்டி வேற பார்த்து நிற்கிறீங்க. ஆமாம், ஒரு லேடி போய் மாட்டிக்கிட்டாங்களா, அது மாதிரி நீங்கள் போயிட்டீங்களா ராக்கெட்டில் போய் மாட்டிக்கிட்டீங்களா? சொல்ல மாட்டீங்க, அதான் கதை, அதான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் நாங்கள் கேட்போம், ஏன்னா எங்களுக்கு அதுதான் வேலை. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணிடுறீங்க, நான் ஏதோ ஆல்ரெடி போகிறேன். சரி, இந்த படத்தில் பிரீத்தி என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம்? நல்ல பிள்ளையா, நாட்டியா? ஃபர்ஸ்ட்லி ஆல் ஆஃப் யூ ஹவ் டு எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? தொண்டையெல்லாம் கட்டி இருக்கு. ஐயோ, ஃபீவரா? கொஞ்சம் ஃபீவர். ஐயோ, பட் இட்ஸ் ஓகே, ஐ வாண்டட் டு பி ஹியர். மை கேரக்டர் இஸ், ஐ திங்க் இந்த மூவியோட கதையே வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் ஏர்லி 20s நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறோம். தெர் ஆர் ஸ்வீட் எமோஷன்ஸ், சம் பிட்டர் எமோஷன்ஸ், இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி சும்மா ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ ஐம் ஷுர் தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது எல்லாருமே யூ வுட் ஹவ் ஹேட் அ குட் லாஃப் அண்ட் யூ ஃபீல் குட். அண்ட் ஐம் very happy to be a part of a project like that, and then the team is also very young and passionate, so that's great for me. I'm very happy to be here. சரி, ஓகே. படம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டீம்ல நீங்க யாரை மிஸ் பண்ணீங்க? படம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க. போயிட்டு இருக்குல்ல, அப்போ வீட்டுக்கு போன உடனே ஐயோ ஒண்ணு கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமே ஷூட்டிங்ல அப்படின்னா உங்களை யார் வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட டைம் ஸ்பெண்ட் ஜாலியாக நிறைய பண்ணிருப்பீங்க? இப்போ தமன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவரும் வந்து இப்போ ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அழுவோம், அப்படியே ஐயோ அடுத்த வாரம் தான் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி யாரை மிஸ் பண்ணீங்கன்னு கேட்குறேன். உண்மையை சொல்லணும்னா நாங்கள் எல்லாரும் டெய்லி சேர்ந்து தான் லஞ்ச் சாப்பிடுவோம். Okay. வந்து ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, படமுமே அப்படிதான். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாகவே லஞ்ச் சாப்பிட்டு, ஸோ எல்லாரோடையுமே நான் ஈக்குவலி ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கேன். சரி, பிரீத்தியோட டான்ஸை இந்த படத்தில் பார்க்கலாமா? எனக்கு ஆனஸ்ட்லி எனக்கு இருக்கா? தெரியல. டான்ஸ் இருக்கா? இருந்தா நல்லா தான் இருக்கும். இங்க இல்ல, படத்துல இருக்கா? இது வரைக்கும் இல்ல, ஆனா இருந்தா நல்லா தான் இருக்கும். என்னாச்சு விரல்ல? கட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, ஒரு ஷூட் பண்ணும்போது விரல் உடைஞ்சிருச்சு. விரல் உடைஞ்சிச்சா? நாமா ஜுரத்துல வர கட்டு போட்டுன்னு வர இவ்வளோலாம் டெடிகேஷனாக இருக்காதம்மா. சரி சரி, ஓகே. பசங்களுக்கெல்லாம் வந்து நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நீங்க போய் மாத்திரை போட்டு தூங்குங்க. Thank you guys for all your love. Love you all. Thank you. Thank you. Thank you. ஓகேம்மா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திராவே அதிர கூப்பிட போகிறேன்.